ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தருமபுரியில் தொடங்கி வைக்கிறார். இதனை நேரலையில் காணலாம். இதை எடுத்துட்டு அந்த கவுண்டர் இவர் விவசாயிகள் நானும் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுகுமார். தற்போது அங்கு இருக்கும் நிகழ்வு குறித்த விளக்கங்கள். ஜெனிபர், மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியாக தற்பொழுது தருமபுரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் வருகை புரிந்துள்ளார். தற்பொழுது அந்த முகாமினை பார்வையிட்டு அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார். அதற்கான பணிகளை இப்பொழுது ஊரக பகுதி மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறும் மக்களுடன் முதல்வர் முகாமினை தமிழக அரசின் சேவைகளை மக்கள் விரைந்து சென்றடையவும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் முகவரி திட்டம் மூலம் தற்பொழுது துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி ஒன்றியம் பாளையம்புதூர் பகுதியில் தற்பொழுது அந்த பணிக்கான வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது விழாவில் 500 கோடி மதிப்பிலான நிறைவுற்ற பணிகளை திறந்து வைக்கவும் புதிய திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். மேலும் 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதாவது புதிய அரசு விடியல் பேருந்துகளை தற்பொழுது துவக்கி வைக்கப் போகிறார். முதல்வர் பங்கேற்கும் விழாவின் முன்பு தற்பொழுது அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த முகாமினை தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் வருகை ஒட்டி காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த முகாமில் 15 அரசு துறை சார்ந்த செயல்படும் 44 திட்டங்களின் சேவைகளுக்கான விண்ணப்பங்களை பொதுமக்களிடம் பெற்று 30 நாட்களுக்குள் அந்த தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு சென்றடையும் வகையில் தற்பொழுது மக்களுடன் முதல்வர் பணியை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுமார் இந்த ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பயனாளிகள் யார் யாரெல்லாம் இருப்பார்கள்? இந்த திட்டத்தை குறித்த கூடுதல் விவரங்கள். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தருமபுரியில் முதற்கட்டமாக அதன் தொடக்க விழா தற்போது நடந்தது, நேரலையில் பார்த்தோம். பயனாளிகளுக்கு அதோடு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். தமிழக அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து தொடங்கப்பட்டு வரும் நிலையில் ஊரக பகுதிகளுக்கான சிறப்பு திட்டமாக மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரியில் இன்றைய தினம் இதற்கான தொடக்க நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் பங்கேற்ற தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்வை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இந்த திட்டத்தை பற்றியான குறிப்பிட்ட விவரங்கள். தருமபுரி மாவட்டத்துல மக்களுடன் முதல்வருடைய ஊரக பகுதிகளுக்கான திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்ட அவர் விழா நடைபெறக்கூடிய அந்த தருமபுரிக்கு சென்றடைந்திருக்கிறார். மிக முக்கியமாக நகரப்பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பது கடந்த ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டு அது பல்வேறு பொதுமக்களை நேரடியாக சென்றடைந்திருக்கிறது. மிக முக்கியமாக உங்கள் ஊரில் உங்கள் அரசு என்ற நோக்கத்தின் அடிப்படையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அரசின் பல்வேறு சேவைகளையும் அனைத்து துறைகளையும் ஒன்றிணைக்கி ஒரே குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த மக்களுடன் முதல்வர். மிக முக்கியமாக தமிழ்நாடு மின்சார வாரியம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வருவாய்த்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, காவல்துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகள், வேளாண்மை மற்றும் உழவர் துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, வாழ்வாதார கடன் உதவிகள் ஆகிய 15 துறைகளின் 44 சேவைகள் இந்த மக்களுடன் முதல்வர் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய புகார் மனுக்களை, குறைகளை அளிக்கலாம்.
இந்த மனுக்கள் மீது பதிவேற்றம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு உடனடியாக சென்றடைந்து உடனடியாக அதன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த திட்டத்துடைய நோக்கம். ஏற்கனவே நகர்ப்புற பகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதில் ஏராளமான பொதுமக்கள் நேரடியாக பயன்பெற்றத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை ஊரக பகுதிகளில் விரிவுபடுத்தக்கூடிய திட்டத்தை இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தர்மபுரியில் தொடங்கி வைக்கிறார். அந்த வகையில் இந்த திட்டத்தை இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடு நகராட்சித்துறை அமைச்சர் கே. நேரு, அதே போல தர்மபுரி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியோடு ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்ட பணிகளையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு தொடங்கி வைக்கிறார். இந்த நிலையில் விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் 2ஆம் பாகம் சொல்லக்கூடிய ஊரக பகுதிகளுக்கான திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் இந்த திட்டம் என்பது கோவை மாவட்டத்தில் வைத்து தொடங்கி வைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. 15 துறைகளை உள்ளடக்கிய 44 சேவைகள் இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய புகார் மனுக்கள் குறைகளை அளித்தால் அது உடனடியாக கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அந்தந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு விரைவாக அனுப்பி வைத்து அதிகபட்சம் 5 அதாவது குறைந்தபட்சம் 5 2 வாரங்களுக்குள்ள இந்த குறைகளை சரி செய்வதுதான் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் பிரதான நோக்கம். இந்த திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் பெருமளவில் வரவேற்பு பெற்றதை தொடர்ந்து ஊரக பகுதிகளில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்ததா இன்றைக்கு முதலமைச்சர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ற அந்த நிகழ்ச்சி தான் தொடங்கி வைக்கிறார். அவினேஷ், டிசம்பர் மாதம் நகர்ப்புறங்களில் தொடங்கப்பட்ட திட்டம் தற்போது ஊரக பகுதிகளுக்கும் விரிவாக்கப்பட்டு தொடக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது. விவரங்களை விரிவாக தருந்ததற்கு நன்றி.